எல்லோரும் நாய் ஜோக்கெல்லாம் சொன்னால் பாருங்க கரெக்டு. நீங்கள் வாசலில் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, நாய் ரோட்டில் போகிறது கையில் பிஸ்கெட்டை வச்சுன்னு அப்படின்னா தான் வரும். நீ சும்மா நில்லு, அது உன்னை பார்த்து முறைக்கும். ஒரு பிஸ்கெட்டு கூட வச்சுக்கல இந்த நாயெல்லாம் இங்கே நிற்கிறதுன்னு. நீ அதுக்கு பேச வரலையே தவிர சார், நீ குலைக்கிறதுன்னா நீங்கள் என்ன நினச்சின்னு கேள், கோபம்னு கிடையாது, அது பேசுறது. புரியுறதா உங்களுக்கு? இவ தப்பாக பேசுகிறா. சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுங்கிறா. அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். நாய் குலைக்கலை, சூரியனை பார்த்து வா இந்த பூமியை நல்லபடியாக காப்பாற்றுன்னு கூப்பிடுறது. அதனோட பாஷையில் புரிஞ்சுது உங்களுக்கு? ஆமாம். நீங்கள் நான் உஞ்சி எடுக்கிறேன், தினமும் மதுரையில் உஞ்சி எடுத்துருந்தேன். உத்தராத்துலேருந்து அல்சேஷன் ஆகி வெளியில் வந்துருத்து. பாவதாலாம் பயப்படுறேன், எல்லாருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறேன். நான் ஓடவே இல்லை, அப்படியே நின்னேன். ஹரே ராம் கோபால பஜ கோவிந்தம் மம ஜீவனம்னு அட்சதை எடுத்து அந்த நாய் மேலே போட்டேன். அது போய் அது இடத்துல போய் படுத்துணுத்து. செந்து போயிட்டு அவ்வளோ பேரும் நீங்கள் உண்மையாக ராமநாமா சொல்கிறேன்னு அந்த வீட்டுக்காரர் தெரியாமல் வந்துருத்து, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அட்சதையெல்லாம் போட்டுவிட்டு சாயந்தரம் சேதுபதி ஸ்கூலுக்கு உபன்யாசத்துக்கு வந்தார். உபன்யாசத்துக்கு வந்தோடனே சேவிச்சு எனக்கு 2000 ரூபா வச்சு கொடுத்து, நான் சொல்கிறது 20 வருஷம் முன்னால் 2000 ரூபாய் வச்சு கொடுத்து நமஸ்காரம் பண்ணி, அது என்னவோ பாட்டு பாடி அட்சதையை போட்டேழை நாய்க்கு சத்தம் போடாமல் போய் படுத்துன்னு அந்த பாட்டையும் அட்சதையும் கொஞ்சம் கொடுங்க, என் ஆத்துக்கறிக்கு போடுறேன்னு. நான் சொன்னேன் உனக்கு தான் முதல்ல போடணும்னு.